கருடமலை அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு தன்வந்திரி பகவான். தன்வந்திரி பகவான் திருமாலோட அவதாரங்கள்ல ஒன்றாக இருக்கிறார். இந்த தெய்வத்தை எதற்காக வணங்கணும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் இருக்கக்கூடிய அன்பர்கள் நம்முடைய தன்வந்திரி பகவானை வணங்கலாம். தன்வந்திரி பகவான் தீபாவளிக்கு, அதாவது ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு முன்பாக வரக்கூடிய திரியோதசி நாளில் அவதரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நாளில் பகவான் தன்வந்திரி பகவானை வணங்கும் போது நம்ம பூரண நலத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழலாம் அப்படின்னு நம்பிக்கை. சரி, இந்த தன்வந்திரி பகவானை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் எப்படி அவதரிச்சாருன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான், புராண கதை தான். என்ன அப்படின்னா, தேவர்கள் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள். அப்படி தேவர்கள் அமுது வேண்டி பார்க்கடலை கடையும் போது பார்க்கடலில் இருந்து காமதேனு, கற்பக விருட்சம், ஐராவதம், மூதேவி, பாக்யலட்சுமி போன்றவர்கள், இன்னும் பல வலம்புரி சங்கு, இது போன்ற பல விஷயங்கள் பார்க்கடல்ல தோன்றியதை அனைவருக்குமே தெரியும். அப்படி தோன்றிய போது கடைசியாக தோன்றியவர் தான் நம்முடைய தன்வந்திரி பகவான். அதாவது ஸ்ரீமன் நாராயணன் காக்கும் கடவுளான பகவான் மகாவிஷ்ணு தன்வந்திரி பகவானாக 4 கரங்களோடு பின்னிரு கரங்களில் சங்கு சக்கராயுத பாணியாகவும், முன் 2 கரங்களில் வலது கையில் அட்டை பூச்சியுடனும் இடது கையில் அமுத கலசத்துடன் தோன்றினார். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் பகவான் கையில அட்டைப்பூச்சியோடு தோன்றினார் அப்படின்னா, அந்த காலத்துல மருத்துவர்கள் அனைவருமே உடலில் உள்ள கெட்ட ரத்தங்களை வெளியேற்றுவதற்காக இந்த அட்டைப்பூச்சியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால பகவான் மகாவிஷ்ணு மருத்துவராக தோன்றியதால வலது கையில் அட்டைப்பூச்சியுடன் இடது கையில் அமிர்த கலசத்துடன் தோன்றியிருக்கிறார். அப்படி தோன்றிய பகவான் தேவர்களின் மருத்துவராக கருதப்படுகிறார். அப்படி இருக்கும்போது நாமும் பகவானை வழிபட்டோம் என்றால் நமக்கும் உடலில் பூரண நலம் பெற்று உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம். சரி, இவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களால எப்பெல்லாம் முடியுமோ அப்பப்போ சொல்லிட்டே வந்தீங்கன்னா உங்களோட உடல்ல இருக்கிற நோய்கள் குறையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அத்தோடு அமாவாசைக்கு, அதாவது ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய திரியோதசி நாளன்று ஒரு கலச நீரில் துளசி நீர், அதாவது தீர்த்த போட்டு, அல்லது தீர்த்தம் போட முடியாதவங்க துளசி 3 ஏலக்காய், லவங்க பூ 3, பச்சை கற்பூரம் சிறிது, இவற்றையெல்லாம் போட்டு ஒரு கலச சொம்பில் வைத்து, அந்த கலச சொம்பில் தனது உள்ளங்கையில் வைத்து கொண்டு பகவானின் இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய திருநாம மந்திரத்தை ஜபிச்சு, அதாவது 9 முறை அல்லது ஒரு 108 முறை ஜபிச்சு இந்த நீரை நம்ம பருகணும் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் படிப்படியா குறையும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதோடு மட்டுமல்லாது ஒவ்வொரு புதன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இதே போன்று பெருமா கோவில்ல அல்லது தனது வீட்டில் பூஜை அறையிலே கூட இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். இல்லை இது போன்ற நீரில இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி தொடர்ந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பருகிட்டு வரலாம். அந்த மாதிரி பருகும்போது நிச்சயமா உடல்ல இருக்கிற வியாதிகள் நீங்கி உடல் பூரண நலம் பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பகவான் மீது முழு நம்பிக்கையோடு இது செய்து வருபவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இது போன்ற மேன்மேலும் ஆன்மீக தெய்வீக விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கருடமலை யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். உங்களோட ஆதரவோடு இது போன்ற செய்திகளை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அவர்களுக்கும் இது பயன்படட்டும். இந்த கருடமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி லைக் பண்ணுங்க. மேலும் இந்த பெல் ஐக்கானை அழுத்தி தொடர்ந்து, அப்பதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம்
உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அதனால தொடர்ந்து ஆதரவு தாருங்க. நன்றி.